அம்மா ரோஜி பானத்தண்டி செத்து போய்த்தாவே. அம்மா அம்மா எந்த நாருயிரே பிள்ளை செல்வம் ஓ தீபாவே இது அம்மாட முடிஞ்ச அம்மா தங்கச்சியில வேலை பொலிச்சு வருவானே உறுதாடி. அம்மா என்றழைக்காத உயிரில்ல அம்மா இல்லை எனக்கு. இது அம்மாட பூந்து பாருங்க ராகு மையம் வச்சவங்க துக்க வீடு. அம்மாவுக்கு என்ன பதினேரம் கொடுப்பேன் அம்மாவுக்கு செத்து போயிடும். ஓர் துளியோரம் பூவிழி நேரம் பெற்ற தாய் என்னை வெறுத்தாலும் உன்முகம் கொஞ்சம் என் முகம் பாதி பிள்ளை தாய் என்னை வெறுத்தாலும். வணக்கம். இது தமிழ் தரணியில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். பின்னாடி வேணரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி பாட்டிக்கிட்ட வந்திருக்கோம். அதாவது பாட்டி இறந்து என்னோட 9 நாள் கடந்து போய் ஸோ அவங்கள்ட்ட 8ஆம் கிரியை நேற்றைய நாள் நடந்திருந்தது. எங்களால் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால வர முடியாமல் போயிருந்தது. உண்மையில் அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்களோட சொந்தங்களால் எந்த அளவுக்கு உதவிகள் கிடைச்சிது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்கள சொந்தமாக நினைச்சு நம்மளோட சந்தாதாரர் சொந்தங்கள் அவங்கள பொறுப்படுத்த அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவங்களோட மகன் ஒரு ஆள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மனநலம் பாதிக்கப்பட்ட மகன். அவருக்கு என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படிங்கிறத அந்த தாய் உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு யோசிச்சாங்களோ, அந்த தாய் இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அவங்களோட காணொலியை பதிவேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காணொலியை பார்த்த பல உறவுகள் நிறைய பேர் ஷேடாக ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாளைக்கு இவரோட லைஃப் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு, உங்களோட ஐடியா என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னால் அவரோட சகோதரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சில அட்வைஸ்களை சொல்லுவோம். அதன்படி அவங்க செய்தாங்கன்னு சொன்னால் அவரோட லைஃப் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்பி நல்ல ஒரு வழிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டதுக்கு அமைய இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அது தான் வரும். அதாவது எப்படி சொல்கிறேன், உண்மையில் ஒரு தாயோ தகப்பனோ சகோதரங்களோ இருந்தாலும் நம்ம வெளிநாடுகளில் இருந்தாலும் அந்த ஒரு மரணத்திற்காக வேண்டி வருவோம். அதாவது சந்தோஷத்தில் நம்ம பங்கெடுக்காட்டியும் கூட துர்க்கத்தில் நம்ம கண்டிப்பாக பங்கெடுத்து ஆகணும். பங்கெடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஓடியே வருவோம். என்ன சொன்னால் அவங்கள பார்க்க போகிறது கடைசி நாள் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் இவர் மனம் நோயால் கொஞ்சம் குன்றிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் தாயோட இறுதி கிரியைகள் செய்கிறதுக்கு கூட அந்த கடமைகள் செய்கிறதுக்கு கூட அவருக்கு அந்த ஒரு யோசனைகள் வரல. அவர் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டில் நிற்கலை, வெளியில் ஒரு இடத்துல நின்றுருந்தார். அப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் அந்த இடத்துல இருக்காமல் அந்த இடத்துல வெளியேறி போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட வீட்டாக்கள்கிட்ட, அதாவது அவங்கள்ட்ட சகோதரங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க அதன்படி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது கம்மியாக வீடியோவிலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது கம்மியாக இன்றைக்கி நேர்லேயே பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதோட சேர்த்து இவங்களோட மரணக்கிரிகைகள் நல்லபடியாக பண்ணி முடிக்கிறதுக்காக வேண்டி சில பேர் கொஞ்சம் பண உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதையும் கையில் ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் நேரில் வந்திருக்கிறோம். மேலே இப்பேற்பட்ட அனுதாபம் மிக்க காணொலிகள் பதிவேற்றம் செய்யும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நம்ம வெளிப்படைத்தன்மையாக இருந்தே ஆகணும். அதாவது இப்படியான நிலைமையில் அவங்கள்ட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறது சேர்த்து இவங்களுக்குன்னு சொல்லி இந்த கிரியை பண்ணுறதுக்காக வேண்டி வெளிநாட்டில் இருந்து அவங்க உழைச்சி அனுப்புகிற அந்த ஒரு பணத்தை நம்ம அதை மூடி மறைக்கணும், அதை வெளியில் ஓப்பனாக சொல்லிடலாம், இதுலலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் உண்மையிலேருந்து ஒரு காணொலி பண்ணுறோம். ஸோ ஆரம்பத்திலேயே இந்த காணொலி தப்பானதாக இருந்தால் வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அம்மா இங்கே பொலிச்சு வருவான் என்ன தேடி இங்கே பொலிச்சு எனக்கு நடக்குது. ஏன் போலீஸ் ஒன்றும் என்ன மாதம் காசு யாருக்கு திலாசிக்கு அங்குளிக்க போடுறேன் 8000 கொடுத்தா 15000 போலேமா 5000 நத்தாள் அண்ணா ஒரு பேருக்கு கொடுத்த அம்மா மோட்சம் மாண்டு வைத்தோம் படம் மன்னாரி. நான் பாட்டு படித்தேன். முடி வெட்டிட்டீங்க? முடி வலிக்கு இப்படி வழியா ஒரு நாள் நீட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓ நீங்க சோடா நான் ஒன்று பண்ண சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. பிரியாணிக்கு போனேன் இங்கால ஓட்டமாவடி
கோட்டை மாடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கேதாம்மா களவாஞ்சுடி பாதையில பஸ்ஸில் மண்டூர் பாதை போய் தானே வந்து இது ஒரு காசு மண்டூர் இங்க இருக்கு, கோட்டை மாடு இங்கே எனக்கு தான் இங்க வச்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு நிறங்கூடானு நாங்கள் தெரியும் அம்மாவோட இங்கே எத்தனை மோட்சம் பெற்றாவு மாண்டு வைத்தாவு மாண்டு வேணுண்டா சாவு வீடு மரண வீடு இங்கே பொலிச்சு வருவான் விடுவே நீங்க வாங்க, போலீஸ் வரல இருங்க. 500 கொடுக்க தனி 50க்கு பாட்டு உண்டுன்னு கேட்டேன். நான் நாட்சாத்திரம் இருங்க, காணும் காணும் வாங்க, இடிங்க நீங்க இடிங்க, இங்க வாங்க, அது இப்போ இடிங்க இருங்க இருங்க. அப்படி அம்மாவுக்கு என்ன 17 கொடுப்பேன், அம்மாவுக்கு செத்து போயிடும். நான் ஜாவிச்சேன் இன்னைக்கு காட்டடை போய் கொண்டு வரேன், பம்பா வைக்கிறேன், நான் குளிக்க போடுறேன். அம்மாவுக்கு கிரியை செய்யக்குள்ள நிக்கல, ஏன் வரல? சவுக்க கவனம் ஏன் சவுக்காலைக்குள்ள வரல? நான் கிரியைக்கு வர்றேம்மா. ஏன் வந்திருக்கலாம் தானே? இதை பயமே இந்த காய் நடுக்க இதுக்கு போக என்ன வந்து அன்றைக்கு தேடி தெரிஞ்சு தெரியுமா அம்மாவுக்கு பாக்கி அரிசி போட வரல. அதுக்கு நான் குளிக்க எடுத்து படுத்தேன், டாக்டர் அடிப்பேன் எனக்கு, நான் இது மாத்திரை போடுறேன். அண்டு நீங்கள் எடுத்து வந்து திரும்ப போனீங்களா? எங்கே போனது? நான் மெயில வீசப்போ நாற்றுக்கு வளரிய போனதா? ஓ, அப்போ அம்மாவோடையும் வரல? அம்மாவோட வாரத்துக்கு என்னட்டா பொலிச்சு வரப்போ நான் அம்மாவோட நீங்கள் 20,000 என்னட்டா தரையில் கேட்க பாலுக்கு வந்து அனு கேட்க அம்மா இல்லை எனக்கு. அம்மா சொன்னதானே காலையில் இந்த மகன் தான் ஒளிவி வாசல் எல்லாம் கூட்டுறதாவும் தான் ஓ பார்க்குறேன். கூட்டுறேன். இங்கே எப்படி நல்லா நல்லா இருக்கு. வலிக்கணும், ஒவ்வொரு நாளும் வலிச்சு முடி வெட்டி வெட்டி நம்மளோட ஊருது என்ன டீ போடையா? இல்ல இல்ல டீகளை இல்ல இல்ல அவன் பாத்தியாரன் அண்ணாக்கிறேன், அவனுக்கு என்ன யாரு அவருக்கு சொல்றது? அப்போ நேற்று மலைகள் ஒன்றும் பெய்யல, எங்களை மழை பெய்யல. தீப்படைய எங்கே? பாண்டிருப்பூ. அது இன்றைக்கு இல்லை, இன்னும் 4-5-6-7 நாள் இருக்கு. 6 யார் சொன்ன உங்களுக்கு? நான் கலப்புக்கு போகிறேன். நான் எந்த கலப்புக்கு? நம்மளோட இந்த வாவி கோட்டைக்கலை நண்டு குடிக்கிறேன். ரெண்டுக்கு 1500 ரூபாட பாலாம மாற்றி நண்டு என்ன 7 அது சின்னதுன்ற தண்ணி நீங்கள் விடுவே இல்லை. மக்களில் ஊர் சேர்ந்ததையும் ஊர் தேடி வரும். இன்றைக்கு 4 பறிச்சு தானே தங்கச்சியில் கொடுத்து போங்க, உள்ள ஒருத்த கதிரியே போடு, பொலிச்சு வந்து சாட்சி சொல்லுவேன். நான் பாட்டு படிக்கணும் இடிங்க பாரு. ஓகே, என்னென்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், அம்மா தான் முழுக்க முழுக்க எல்லாமே இருந்து பார்த்து கொண்டவர். பொலிச்சே தெரியுமா? பொலிச்சு சொல்கிறேன் பழமே அப்படி தான் கொஞ்சம் பேசுவாருக்குள்ள. அப்போ அன்றைக்கு என்ன நடந்துன்றது தெரியும். கிரி அன்னைக்கு அவரோட கூட பிறந்த சகோதரங்கள்லாம் வந்து அவர் ஒரு இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் நான் மறுபடியும் நிற்காமல் அவர் அங்கே போயிட்டார். ஸோ இறுதி கிரிகள் பண்ணும்போது வந்து அவர் பெருசாக நிற்க இல்லை. அம்மா மாண்டு இருக்காங்க, செத்து போயிட்டாங்க மேலுக்கு. அம்மா என்னெல்லாம் சொல்கிற உங்களுக்கு? நீங்கள் தந்த காசில் எனக்கு இல்லை 200-500 என்னை தந்து பாட்டு படிண்டு இது அம்மாவோட பூந்து பாருங்க. ராவு மையம் வச்சவங்க துக்க வீடு, இந்த வீடு கொட்டியில் கட்டணும். அவன்ட தகரம் இருக்கு 9,000 ரூபாய் தகரம். இந்த தகரம் தூக்கி வச்சேன், அங்கே கொண்டு வரைஞ்சி விட்டான். இந்த பற்றி ஏறணும் பாருங்க, உள்ளு கோயில் வாங்குவேன். தகரத்தை காட்டுறோம் வாங்க, நடுக்கலையே எனக்கு என்ன வரும் வாங்குவேன். எனக்கு நடுக்கலையே, நம்மளோட வீடு எப்படி கிளியர் ஆச்சு, இங்கே தகரம் நடுக்குது. இதெங்க இடம் தகரம்? இது ஆக்கழிஞ்ச இது கட்ட வந்தேன். என்னட்டு அப்புறம் அதில் ₹1 ₹2 இருந்துச்சு. என்னட்ட இந்த பாருங்க, இதை தான் ஆக்கட்ட சொல்கிறேன். இதை அடித்ததார இது பொதுங்கிற மாதிரி வரப்போகுது, உளுத்து போகும். இங்கே வீடு உளுத்து போயிடுச்சு. குழவி வீடு கட்டிட்டுறாப்பா? குழவி கூடு இந்த பால் ஊற்றுனே தெரியும். நான் படுத்தேன் குளிச்ச ஓடுறேன் வாங்க. 8க்கு வந்து உங்களுக்கு தெரியும், 8க்கு வந்து காலையில் வந்து இப்படி சொல்கிறா அம்மா மாண்டு வைத்தானா எனக்கு என்ன ஒரு 150 அந்த தாள் கேட்க விடுவான். மணி இங்கே என்ன முடியும் இப்படி பார்க்க. அந்த தாள் 500 தாள் நாளைக்கு வருஷத்துக்கு 8 எடுக்கணும். நாளைக்கு வருஷமா? ஒரு கோயில் உள்ள போகணும், நடிச்சு பார்க்கணும். 2 விடுவேன், அவளை விடுவான புரிஞ்சேன். இது அம்மாவோட முடிஞ்ச அம்மா தங்கச்சி இதை வேலை பொலிச்சு வருவானே ஒரு தேடி. போலீஸு ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் வீட்டில் இருந்து வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டோம். போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டான். தாய் இல்லை இதெல்லாம் செஞ்ச கண்டிப்பாகவே நம்ம விளையாட்டேன் போகிறோம். நம்ம
ஓர் துளியோரம் பூவிழி நேரம் பெற்ற தாய் என்னை வெறுத்தாலும் உன்முகம் கொஞ்சம் என் முகம் பாதி பிள்ளை தாய் என்னை வெறுத்தாலும் 10 மாசம் சுமந்து பெற்ற பாடல் மறந்தே போதும் போதும் பிரிந்தது போதும் வாழுவது பிள்ளையே அம்மா அம்மா எந்த நாருயிரே பிள்ளை செல்வம் ஓ அம்மா அம்மா எந்த நாருயிரே காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் பிள்ளை தாயன் என்னை வெறுத்தாலும் உன் முகம் கொஞ்சம் என் முகம் பாதி பிள்ளை தாயன் என்னை வெறுத்தாலும் நல்ல காலம் பிறக்க நல்ல பாட்டு படித்தே போதும் போதும் பிரிந்தது போதும் வாழுவது பிள்ளையே வாழ்த்துவது என்னை நீ அம்மா அம்மா எந்த நாருயிரே பிள்ளை செல்வம் ஓ அம்மா அம்மா எந்த நாருயிரே. நகம் கட் பண்ணுறோம் இல்லையா நம்ம, அதை நம்ம வெட்டி விடுவோம். இந்த கல் அடிக்க முண்டா மொத்தமாக நகம் பறந்துடும். இல்லை ஷேப் லைட் ஃபோக்கஸ் சேச்சர் நான் கட்டுற எடுத்து இன்றைக்கு நான் கட்டுற வேண்டு நகத்தெல்லாம் கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கல்லடி நீங்கள் நடக்க கொஞ்சம் கல்லடி விடுமுண்டா மொத்தமாக நகத்தை கிழிச்சிட்டு வந்துடும். கிழிக்குங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லை பேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது பசுந்தங்கம் புதுவள்ளி மாணிக்க மணி வைரம் திருக்கோயில் என்று கேட்டாதம்மா விலை வீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தா விலை தன்னை நான் என்று போகாதம்மா உடலோடு நான் வந்த மனதோடு நீ வந்த அலைமீ யார் உன்னை கேட்டாகம்மா உனையேனே பிரிந்தாலும் அம்மா என்றழைக்காத உயிரில்லை அம்மாவை வணங்காத உயர்வில்லை பேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. நீங்க நீங்க குடி, நான் குடிக்கிறேன். நீங்க குடி, எனக்கு கொஞ்சம் இருமல் கொஞ்சம் குடி. காலையில் சாப்பிட்டார நான் மாத்திரை போடுறேன். நான் இப்போ நறுக்க போகிறேன். அதை வெட்டி விடுங்க. ஏன்டா கல் அடிச்சா மொத்தமாக 2 வருஷம் கண்டு முடி வெட்டி சேவெடுத்து எப்படி நீட்டாக இருக்கும் அதே மாதிரி கட் பண்ணி காலில் இருக்க நம்மளுக்கு உழைக்க நம்மளால முடியும். உடுப்படுக்கிறதுக்கெல்லாம் காசு தந்துட்டு போகிறோம். சரி, நல்லா நீட்டாக உடுப்படுத்து சாரம் கட்டிட்டு வீட்டோட இருக்கணும். ரோட்டுகளுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் டஸ்ட்டுகள் அது பட்டு உடுப்பு பழுதா போயிடும். உடுப்பிரிக்க போட்டியா பூச்சி முட்டை ஓட்டு வச்சு கரப்பதான் பூச்சி
பந்தோடு போல போடுறது இது எனக்கு ஒரு கூட்டாளி இப்படி இருந்தேன் இந்த குளிஜ ஒரு தம்பி படியானுவானு நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு மாதம் மாதம் ஹெல்ப்புகளுக்கு நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணி வசூ பண்ணி வந்து தந்துடுவேன் 8-10 தந்தேன் இன்றைக்கு மாறிச்சேன்னு தெரியாது அம்மா சேர்த்து இன்றைக்கு 34 வர போகுது பல அரைஞ்சு விடணும் வெளியில ஒரு இடத்துலயும் போக கூடாது வீட்டில் இதில் இருக்கு வீட்டு இங்கே இருக்கணும் ஓ சரி வெளியில ரோட்டில் நம்ம போய் நிக்க கூடாது காசை நம்பி மனுஷன் போயிருவேன் இன்றைக்கு செத்த நாளைக்கு என்ன நம்மளையும் கொண்டு புதைப்பான் சரிங்க நான் என்னென்னு சொன்னாலும் வந்து உண்மையில் அம்மா இருக்கும்போது வரைக்கும் அவருக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அப்பயும் வந்து அந்த புத்திமதிகளை அவர் சரியாக வந்து செவி எடுக்கிறது இல்லை நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் உங்களுடைய பார்த்து கொள்ளுங்க இப்போதைக்கு வந்து அப்போ 3ஆம் நாள் 8ஆம் நாள் கிரியை முடிச்சுதானே இன்னும் 31 கொடுங்க அவரை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அவர் கேட்குற நிலைமையில இல்லை தெரியும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க தாரம் கொஞ்சம் இருங்களா என்னென்னு சொன்னாலும் வந்து வெளிநாட்டில் இருந்து ஒருத்தவங்க பணம் அனுப்பியிருக்கிறாங்க அம்மாவோட இந்த கிரிகையில் வந்து நல்லபடியாக முடிக்க சொல்லி படங்களை பார்த்து அதோட சேர்த்து இவருக்கு கொஞ்சம் துணிமணிகளை வண்டி நல்லபடியாக கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்க சொல்லி வந்து கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அதை நான் உங்களோட கையில் ஒப்படைக்கிறேன் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எண்ணி பாருங்க கொஞ்சம் இங்கே தரேன் தருவாரு. நான் அண்ணாச்சி தான் விஜய் அண்ணாச்சி எனக்கு தருவேன் பன்ஷாண்டு தாங்கண்ணே 500 நான் மால் பிடிக்க விலைக்கு 1,70,000 இருக்கு பன்ஷாண்டு தாங்கண்ணே ஓகே உண்மையில் அம்மாவுக்கு இந்த 2 வருஷமாக மாதம் உதவி பண்ணிட்டு வந்தது லண்டனில் இருக்கிற செல்வராணி அம்மா அவங்களோட ஆசை மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது நாட்டுக்கு வந்து நேரில் அம்மாவை பார்க்கணும் அதே மாதிரி அம்மாவோட கடைசி ஆசை அவங்கள நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆனால் யாரோட ஒரு ஆசையும் வந்து நிறைவேறாமல் போயிருக்கு பட் இருந்தாலும் ஒரு 2 வருஷமாக ஒரு கூட பிறந்த சகோதரியாக நினைச்சோ ஒரு உறவு முறையாக நினைச்சோ வந்து அவங்க வந்து ஒரு உதவி பண்ணி வந்தவங்க ஸோ அவங்க வந்து லண்டன்ல இருந்து 50,000 இப்போ அம்மாவோட கிரியைக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற வடிவில் அன்னலட்சுமி அம்மா குடும்பத்தினர் வந்து 50,000 தந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களோட பல உதவிகளை பண்ணி கொண்டு வராங்க இது வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் அம்மாவோட இந்த ஒரு சம்பவம் கேட்ட உடனே வந்து அதாவது அவங்களோட நான் ஃபோன் கால் பேசிகிட்டு இருந்த அன்னைக்கு தான் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்களும் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அவங்களும் வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க கனடாவில் இருந்து அண்ட் அதே மாதிரி கொங்கோங்கில் இருக்கிற மகேஸ்வரி அம்மா அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களோட மகன் வந்து பாடுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் எங்களோட நிறைய ஹெல்ப்பாக பண்ணிட்டு வரவங்க ஸோ அவங்க கொங்கோங்கிலேருந்து 20,000 அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி மன்னாரில் இருக்கிற கோவிந்தன் அவங்கள வந்து அனுப்பியிருந்தாங்க வந்து 20,000 ரூபா அது வந்து இவருக்காக வேண்டி அவர் துணிமணிகள் எடுத்து கொடுத்து நல்ல சாப்பாடு இதுகளை வந்து வேண்டி கொடுத்து மாப்பட்டிகள் வேண்டி கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 20,000 அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள் ஃபேமிலி வந்து 30,000 அனுப்பியிருந்தாங்க சரிங்களா டோட்டலாக வந்து 1,70,000 ஸோ அம்மாவோட கிரியை வந்து நல்லபடியாக முடிச்சு வைங்க இவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க அந்த நகங்களை கொஞ்சம் வந்து கட் பண்ணி விடுங்க சரிங்களா இந்த முடியெல்லாம் மட்டும் சேவெடுத்து நல்லா இருக்காரு உள்ளேருந்து வரக்கூட இந்த தசரிக்கு தசை வார வழியாக தான் இதை வெட்டுறதுக்கு வேண்டியனோடனே எனக்கு செத்தம் படிக்கிறதுக்காக தான் இதான் பயம் வித்தியாசம் வளர்ந்து செஞ்சுட்டு அது முடங்கணுன்னே உள்ள எல்லாம் தசை வெளியே வெளியே வருது அப்படி அப்போ பார்த்து இன்னும் அதை க்ளீன் பண்ணி செஞ்சு விடுங்க இப்போ அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அந்த அன்னைக்கு அரிசி போட வரல கடைசியாக மண் போட வரல அப்போ அதை பற்றி எதுவும் ஒன்றுமே காய்க்கல இரவையில் படுக்கக்குள்ள அம்மா செட்டு போயிட்டாங்க பண்ணுற மட்டும்தான் காய்க்காத செய்கிற வேறு எந்த இதுவுமே இல்லை ஆனால் குளப்படியும் கூட குளப்படி கூட அன்றைக்கு நீங்கள் வந்த அன்றைக்கு இருந்தது கூட குளப்படியாக இரவு இரவும் சரியான குளப்படி ஆனால் இப்போ என்ன மிச்சம் மாறுதல் ஆகி இன்றைக்கு இப்படி நிலைமையில் அவரை கொண்டு இழுக்கிறதுக்கு இப்போ எல்லாரும் உதவி என்று சொல்லக்குள்ள அவங்க அண்ணன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க நான் மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்கிற இடைக்கிட நான் தான் முந்தி பார்க்க போகணும் நான் இல்லாத பட்சத்தில் அவங்களும் தங்கச்சி இல்லாட்டியும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனால் விட்டு போகிற அளவுக்குள்ள இல்லை நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இந்த சாமான் எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு இனி அவர் இதுக்குள்ளான் அவர் இது நிற்கிறோ சரி இருக்கிறோ சரி எல்லாமே உள்ளாடி ஆனால் சாப்பாடு வசதிகள் இல்லை நாங்கள் எல்லாம் செய்வோம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க குளிச்ச சாமான் எந்தெந்த வேலைக்கு எடுக்க போகிறோம்னா அதையும் எடுத்து கொடுத்துருவோம் ஊசி அம்மா கொண்டு போகிற மாதிரி ஊசியும் கொண்டு போட்டு
ஓ அந்த இன்ஜெக்ஷனை அதெல்லாம் செய்வோம். பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. ஓ அதோட சேர்த்து என்னென்னு சொன்னால் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணவங்கள வந்து பேசி ஃபோன் கால் பேசி தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது இந்த உதவியெல்லாம் பண்ணது யார் அப்படிங்கிறது வந்து. ஸோ தெரியாத ஒருத்தவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னால் உண்மையில் அவங்க ரத்த உறவும் இல்லை, தெரிஞ்ச உறவும் இல்லை. ஆனால் ஏதோ அவங்களால முடிஞ்சது இப்படியான இழப்பை வந்து சரி செய்கிறதுக்கு அவங்களால ஏதோ கொஞ்சமாச்சும் பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன நடந்தாலும் இழப்பை வந்து சரியீடு செய்யலாது. பட் இருந்தாலும் வந்து இந்த டைமில் அது ஒரு பக்கம் துணையாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். சொல்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு இப்போ அம்மா இல்லாத நேரத்தில் இப்படி அம்மாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு இப்படியான உதவிகள் செய்தவர்களுக்கு உண்மையில் ஒரு நன்றி ஒன்று சொல்லி, மேலும் இந்த உதவி இருக்கிற தம்பிக்கும் ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் கேட்டு செய்த உதவிகளுக்கு மிச்சம் நன்றியும் கூறி, எனக்கு முன்னுக்கு அனுபவம் இல்லை, அம்மா தான் இதில் எல்லாம் ஈடுபட்டுருந்தேன். எல்லாம் எங்களுக்கும் அன்றைக்கு அன்றாடு தொழில் செஞ்சால் சாப்பிட்றோம். நாங்கள் எங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் நாங்களும் இருக்கோம். அன்றைய அன்றாடு தொழிலாளியான் மீன் பிடிக்க போகிறது, தொழில் செய்கிறது. ஆனால் அவரும் இருந்து ஓட்டு பிரச்சனை பண்ணிட்டு ஓடுனா நாங்களும் ஆளை சமாளித்து கொண்டு வர்றது உண்மையான ஒரு இது உண்மைதான். ஓகே, இனிமேல் வந்து அம்மா ஸ்தானத்துலேருந்து அவரை நீங்களும் தான் வந்து பார்த்துக்கொள்ளணும், கொஞ்சம் கேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் வந்து உண்மையில் இவ்வளோ பெரிய உதவிகள் பண்ண அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஸ்பெஷலாக வந்து உண்மையிலே செல்வராணி அம்மாக்கான சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா அவங்க தான் இப்போ 2 வருஷமாக அம்மா வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். செல்வராணி அம்மா தான் கூடுதலாக பார்க்குறேன்னு சொல்லி அம்மாவும் சொல்லிக்காவும் சொல்கிறாங்க. சொல்லிக்காவும் அம்மா வருவாவு நேராக இந்த மாதம் 12 மாதம் ரெண்டு சொல்லி சாகிறதுக்கு ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முதலும் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருந்தாங்க. எடுத்தும் காட்டிக்கா இந்த உடுப்பெல்லாம் வந்து குளிருக்கு போகணும், அதுக்கு இதுக்கெல்லாம் மாறி கொடுத்துடலாம் 20 பேருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி மிச்சம் கவலையோடு இருந்தாங்க. திடீரெண்டாப்பில் மூச்சு கூட இழுத்ததால் ஆளாலேயே ஆகும். ஜனனம் என்று இருக்கும்போது மரணம் வரும், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், ஒன்றும் செய்யலை. அதுதான் இயற்கையின் விதி. பெற்றிருந்தாலும் உண்மையில் அம்மாவோட ஆத்மா வந்து இறைவனடி சரணம் அப்படி சொல்லி வந்து நாங்கள் மறுபடியும் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்து மறுபடியும் இந்த ஒரு உதவிகள் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். காரணம் உண்மையில் இன்றைக்கி அப்போல்லாம் வந்து கவலைப்பட்டது வந்து இவங்கள்ட்ட அம்மா தான், அவங்களோட மகனை குறித்து. பட் அந்த ஒரு காணொலிக்கு அப்புறமா வந்து இந்த காணொலி பார்த்த ஒவ்வொருத்தர் வந்து கவலைப்பட்டீங்க, நாளைக்கு அவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படி சொல்லி. இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஒரு காணொலி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து மெயினாக பண்ணதும். அண்ட் வந்து உண்மையில் இந்த டைம்லேயே வந்து இவங்களுக்கு ஒத்தாசையாக புலம்பெயர் உறவுகள் வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது காண்பிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.